என் பேக்ல. போதுமா போதுமா? இதத்தான் சொன்னேன். எல்லாரும் என்ன திட்டுறீங்க? போற போக்குல அள்ளி போட்டுட்டு போனா என்ன ஆகும் யாருக்கு தெரியும் நினைச்சிருந்திருப்பா. நான் இப்படி போட்டு கொடுப்பேன்னு அதான் போட்டு வாங்குவேன்னு தெரியாது பாருங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரியும் தானே நான் இந்த நகையை எடுத்திருப்பேனாம்மா? என்னங்கம்மா ஏமா அமைதியா இருக்கீங்க? அம்மா ப்ளீஸ்மா, உங்க வாயால எது உண்மையோ எதை சொன்னா சரியா இருக்குமோ அத சொல்லுங்கம்மா. ஐயோ விடுங்க எல்லாரும் இந்த பேச்ச. ஏன் இப்படி அவளை போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா திருடுற மாதிரியா இருக்கு. எதுக்கு இப்படி அவளை நடு வீட்டுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அம்மா நீ போமா, நீ போ. இப்ப எதுக்கு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சத்துக்குனா அது நம்ம மூஞ்சில தான் வந்து விழும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீயே நகை எடுத்து அவ பேக்ல வச்சுட்டு அவ மேல பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தணும் தானே பிளான் பண்ணிட்டு இருக்க. அண்ணி விடுங்க நீ, இத பெருசுப்படுத்தாதீங்க. ஏதோ பிரதீப் மேல இருக்கிற ஆசையில கீர்த்தனா அப்படி பண்ணிட்டா. அண்ணி தயவு செஞ்சு இதை விட்டுடுங்க அண்ணி. எனக்கு யார குறை சொல்றது என்ன குறை சொல்றதுன்னு எதுவுமே தெரியல. ஆனா ஒரு விஷயம் பிரதீப், பாரதி இனிமே இந்த வீட்ல இருக்க வேண்டாம். அவ வீட்ல கொண்டு போய் விட்டுடு. முதல்ல அவங்க வீட்ல கொண்டு போய் அவளை விடு. திரும்பவும் நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வருவோம். பாரதி மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நாமெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கணும். உங்க தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணையும் எங்க வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. வா பாரதி, இப்பதான் உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ரொம்ப பிஸி போல. இல்லக்கா, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல பேசிட்டு தானே இருந்தேன். வாட்ஸ்அப்ல மட்டும் தான் பேசின. நீ டிபி மாத்துறது ஆன்லைன்ல போறது வரத வச்சுதான் நீ இருக்கேனே தெரிஞ்சது. அம்மா நான் பெங்களூர் போகவே இல்லம்மா. ஆனா உன்கிட்ட சொல்லாம செய்யணும்னு இல்ல, ஏதோ சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன மன்னிச்சிருமா. நீ செஞ்சது தப்புதாம்மா. ஆனா உங்க அப்பா சொல்லுவாரு, பாரதி தப்பு செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு. அது பொய்யாகல. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமா? எனக்கு சொல்லணும்னு தாம்மா தோணுச்சு. ஆனா சொன்னா நீங்க பரிசோதனை முயற்சின்னு அனுப்பாம போயிட்டா என்ன பண்றதுன்னு பிரதீப் தயங்கனா. அத்தை என்ன அள்ளி அணைச்சுக்கிட்டு என் மருமகளா உன்னை சீக்கிரமா அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்போ நாம பார்த்த காரு, நாம வாழணும்னு நினைச்ச வீடு, நாம இருக்கணும்னு நினைச்ச இடம், இது எல்லாமே இவளுக்கு சொந்தம் இல்ல? கூடிய சீக்கிரம் நிச்சயம் செய்ய வரேன்னு சொல்லிருக்காங்கம்மா. உன் முழு ஆசீர்வாதத்தோட என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா. அக்கா சூப்பர்க்கா. மாமா வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு முன்னாடியே பாரதிடான்னு அசத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லு. ஏய் உனக்கு வெக்கமா இல்ல? அதான் இருக்கவே இருக்கே ஆபீஸ் அது இதுன்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டாலே. என்ன ஓகேவா? சரி நான் போய் ரெடி ஆகுறேன், நீயும் சீக்கிரமா ரெடி ஆயிடு சரியா?